வலிமான்றது என்ன? ஒரு பிளஷர், ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் நம்ம என்ன செய்யணும்? சுண்ணாவையும் பேணித்தான் செய்வோம். கடன்பட்டு வலிமா கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஒரு ஒரு ரீசனபிளான கடன் படலாம். உதாரணமா வார மாசம் நமக்கு ஒரு சீட்டு உள்ள வேண்டிக்கு, அல்லது உளுந்த சீட்டு கிடைக்க வேண்டிக்கு, ஒரு 3 மாத்தையில கிடைக்கும். ரைட், வலிமாக்கு நம்ம கடன் படுறோம். இது என்ன பண்றேன்டா, எல்லாருக்கும் சொல்லணுமா? அது எங்களோட தாத்தட மகள கல்யாணத்துக்கு அவங்க 1000 பேருக்கு செல்லும். அப்ப நாங்க 500 பேருக்கு சென்ன எங்களுக்கு அது முறையா இருக்காது. எனவே நாங்களும் 1000 பேருக்கு வலிமாக சொல்லணும் என்று சொல்லி கடன் வாங்கி, அதுக்கு பிறகு சில ஊடுகள்ல கல்யாணம் பிரிஞ்சிருது, கடன் முடியல. சாப்பிட்டாக்கள் குறையும் சொல்லிட்டு போறாங்க. என்ன சாப்பாடு கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா இருக்க செல்லவும் இல்லை, ஒழுங்கா தரவும் இல்லை என்று சாப்பிட வந்தவன் குறை சொல்லிட்டு போறான். இப்படி ஒரு வலிமாவும் இப்படி ஒரு சாப்பாடு நம்ம தேவையா? ஒரு 50 பேரை 100 பேரை குடும்பத்தில் உள்ளாக்கள், பக்கத்து விட்டாக்கள், இன்னைக்கு இருக்க ஏழைகள் என்று கூப்பிட்டு அழகா இருப்பாட்டி தின்னுங்க, இன்னும் வேணுமா என்னங்க எடுங்க என்று சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பினா திண்டவங்க அவ்வளவு பேரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சாப்பாடுன்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனா வஸ்கிமன் ஸகானா அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்று அரபிலேயோ தமிழ்லயோ துஆ கட்டிட்டு போவாங்க.